செப்பனியா 3 சொல்லப்பட்ட வார்த்தை இது. 16 சொல்றாரு, எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில என்ன வார்த்தை வைத்து ஆண்டவரை நடத்தணும்னு இருக்கும்போது, இந்த காலை நேரம் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆண்டவர் காண்பித்து பேச தொடங்கினார். எருசலேமை பார்த்து சொல்ல பயப்படாத, அவன் சீயோனை பார்த்து சொல்ல தளர விட்டுறாத அப்படின்னா, தளர விட்டுறாத. தளர்வு வருது, தளர்ந்துடாத. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் எப்படி ஆண்டவரை பயப்படாம இருக்க முடியும்? எப்படி ஆண்டவரை தளர விடாம இருக்க முடியும்னா, அடுத்த வசனத்துல சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் எங்கேயோ இல்ல, அவர் இந்த காரியத்துல உன் வாழ்க்கையில உன் நடுவில் இருக்கிறார். அவரை குறித்து அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஆமென். ரட்சிக்கிறவர் சொல்ற வார்த்தை தான். நீ தளர விட்டுறாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தளர விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தளர்ந்துராதீங்க, தளர்ந்துராதீங்க. சூழ்நிலை எல்லாம் கைவிட்டு போகிறது போல இருக்குதா? தளர்ந்துராதீங்க. அவன் யாரும் உங்க கூட இல்லாம இருக்கிறாங்களா? தளர்ந்துராதீங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அவர் எல்ஷடா என்பது எப்பொழுது தெரிய வந்துச்சு? எப்போ தெரிய வந்துச்சு? 75 வயசுலயா 99 வயசுலயா? ஆமென். அதை இன்னும் சொல்ல போனா, அவர் வார்த்தையை கூட நம்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்ற, நான் எல்ஷடாய். அதாவது சில இக்கட்டான சிச்சுவேஷன்ல கர்த்தர் என்ன கொண்டு வந்தது என் பலவீனத்தை காட்டல, அவர் பலன் என்னங்கிறத காட்டுறதுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்ஷடா என்பது எப்பொழுது தெரிய வந்துச்சுன்னா, 75 வயசுல இல்ல, பலன் இருந்த போது சொல்லல நான் எல்ஷடா. அப்படி இல்லை, அவன் பலவீனப்பட்ட, அதாவது இனி இந்த காரியத்தை நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு இருக்கும்போது கர்த்தர் சொல்றான், நான் எல்ஷடாய் அப்படின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சில நெருக்கமான சிச்சுவேஷன்ல கர்த்தர் இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறானா, இதுலதான் கர்த்தருடைய மகத்துவம் என்ன என்கிறதை கர்த்தர் எனக்காய் வெளிப்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா.